ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருநள்ளார், பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள திருநள்ளார் அப்படிங்கிற இந்த ஊரில் சனி பகவான் கோயில் இருக்குது இல்லையா, அந்த கோயிலுக்கு எப்படி நம்ம ட்ரெயினில் நம்ம போகிறது, என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருந்து எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருநள்ளார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி மாநிலமில் காரைக்கால் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில், காரைக்காலுக்கும் பேரளம் அப்படிங்கிற ஊருக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் இந்த திருநள்ளார். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா திருநள்ளார் கோயிலோட ஏரியா. இதில் இருக்கக்கூடிய இந்த நல தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு சாமி பார்க்க போவாங்க. சரி, இப்போ கோயிலுக்கு நம்ம போகிறது ஓகே, பட் கோயிலில் எந்தெந்த டைமில் பூஜை நடக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வகையில் பார்க்கும்போது காலையில் 6 மணிலேருந்து நம்ம மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் நமக்கு வந்து அந்த கோயிலில் வந்து நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு, சாமி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைமை பொறுத்து நம்ம பிளான் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, ட்ரெயினில் போகணும் அப்படின்னா என்னென்ன வசதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கோயில் வந்து திருநள்ளாறில் எங்கள் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர். நீங்கள் காரைக்கால் வரைக்கும் போயிட்டு காரைக்கால்லேருந்து திருநள்ளாருக்கு பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ஆட்டோவில் போகிறீங்கன்னா, நீங்கள் காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் நீங்கள் இப்போ லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருநள்ளாறு போகிறதுக்கு வழி இருக்குது. நிறைய ஷேர் ஆட்டோ எல்லாமே போகும். ஸோ அது ஒரு ரூட்டு. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் திருநள்ளாறுலேருந்து இன்னொரு ரூட் அப்படின்னா, அதாவது நீங்கள் வடக்குலேருந்து வரீங்க, நீங்கள் வந்து சென்னை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை தான் வந்து ஃபஸ்ட்டு ஜங்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜங்ஷன் மயிலாடுதுறையிலேருந்து இறங்கி நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் திருநள்ளாருக்கு பஸ் இருக்குது. 35 கிலோமீட்டர் வரும், 58 நிமிஷம் ட்ராவல் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ரூட்டு மயிலாடுதுறைக்கு அடுத்ததாக கீழே இறங்கி நீங்கள் வரும்போது நன்னிலம் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் நிற்கும். அந்த ட்ரெயின் மூலிமா நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் தூரம் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரளம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன், இப்போ கூட பார்த்தீங்கன்னா காரைக்கால் டு பேரளம்க்கு ரூட்லாம் போட்டுட்ருக்கிறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேரளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 கிலோமீட்டரில் வரும். இந்த பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து மயிலாடுதுறைக்கு அடுத்து, மயிலாடுதுறையிலேருந்து கீழே நன்னிலம் போகிற வழியில் இடையில இருக்கக்கூடிய இந்த பேரளம் ஃபேமஸான ஊர். இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 17 கிலோமீட்டரில் நீங்கள் திருநள்ளாறு போயிட முடியும். பஸ்ஸு குறிப்பிட்ட டைமுக்கு இருக்குது. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநள்ளாறுலேருந்து நீங்கள் சவுத்துலேருந்து வரீங்க, அதாவது நீங்கள் வந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த லைன்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கான ஜங்ஷன் அப்படிங்கிறது இந்த திருவாரூர் சொல்லலாம். நீங்கள் திருவாரூரில் இறங்கி நீங்கள் வந்து திருநள்ளாறு வரணுன்னா மொத்தம் 2 ரூட் இருக்குது. அதில் மெயின் ரூட் அப்படின்னா நீங்கள் திருவாரூர்லேருந்து நீங்கள் பஸ் பிடிச்சி நீங்கள் நாகூர், காரைக்கால் வழியாக வரலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் திருவாரூரில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து விழுப்புரம் போகக்கூடிய இந்த ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து பேரளம் ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் போகிறதுக்கான ரூட் இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து இது வந்து நம்ம நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டோம், நியர்பை ஜங்ஷன் பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வரலாம். இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தலைநகரம் சென்னை, அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டத்திலேருந்து எந்த கோயிலுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சென்னையிலேருந்து நம்ம ஒன்றா காரைக்கால் போகலாம், அப்படி இல்லாட்டி மயிலாடுதுறை வரலாம். ஸோ முதல்ல நம்ம சென்னையிலேருந்து காரைக்கால் நம்ம போகிறோம் அப்படின்னா, சென்னை எக்மோர்லேருந்து காரைக்காலுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு எக்மோர்லேருந்து ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து காரைக்காலுக்கு 4:50க்கு இந்த ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 7 நாளும் பயணம் பண்ண முடியும். ஆனால் இந்த ட்ரெயினுமே வந்து ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காரைக்கால் வர இந்த ட்ரெயின் வந்துட்டு உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரெயின் வந்து
தாம்பரத்துலேருந்து கிளம்பி மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வந்து திருவாரூர் நாகப்பட்டினம்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து காரைக்காலே போகுது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து மயிலாடுதுறை நைட் விடியற்காத்தால 2 மணிக்கு இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து பஸ் இருக்குமான்னு தெரியல. பட் நீங்கள் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நீங்கள் விடியும்போதே நீங்கள் கோயிலுக்கு வரதுனாலும் வரலாம். இல்லை அங்கேருந்து திருவாரூர் ஜங்ஷன் வந்துட்டு திருவாரூர்லேருந்து கூட நீங்கள் வந்து வரதுனாலும் வரலாம். இல்லை உங்களுக்கு டைம் அன்டைமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் காரைக்கால் 4:50க்கு போயிட்டிங்கன்னா கூட அதுவும் பெட்டர் தான். ஸோ இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வாரத்தில் 7 நாளும் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் காரைக்காலுக்கு நீங்கள் வரதுனாலும் வரலாம், அப்படி இல்லாட்டி மயிலாடுதுறையில் இறங்கி வரதுனாலும் வரலாம். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து மயிலாடுதுறைக்கே வரீங்க அப்படின்னா, நீங்கள் மயிலாடுதுறையிலிருந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் வரும். ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விடியற்காத்தால நீங்கள் ஒரு 12:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வரணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 3:50க்கு இருக்கக்கூடிய காசி தமிழ் சங்கம் அந்த ட்ரெயினை நீங்கள் பெரம்பூரில் நீங்கள் ஏறிட்டு 3:50க்கு ஏறிட்டு கூட மயிலாடுதுறைக்கு நீங்கள் வந்து 10:43க்கு வரலாம். ஆனால் இந்த கோயில் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு தான் ரொம்ப உகந்த நாள். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து நைட்டு கிளம்பி நீங்கள் எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 10 மணிக்கு மேலே தான் வருது. அதனால் நீங்கள் முதல்ல நீங்கள் நைட்டு கிளம்பி, அதாவது நீங்கள் வந்து நைட்டு 11 மணிக்கு இருக்கக்கூடிய அந்தோதயா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, 11 மணிக்கு அது கிளம்பி நீங்கள் 3:55க்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி சென்னையிலேருந்து மன்னார்குடி வரக்கூடிய 10:55 ட்ரெயின் ஏறி 4:15க்கு வந்துட்டிங்கன்னா கூட அதுவும் பெட்டர். இல்லை தாம்பரத்துலேருந்து மதுரை சூப்பர் ஃபாஸ்ட்டு போகக்கூடிய அந்த ட்ரெயின் ஏறினீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இல்லை எக்மோர்லேருந்து காரைக்கால் போகக்கூடிய ட்ரெயினில் ஏறிட்டு நீங்கள் வந்து பேரளமில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நைட் நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா நைட்டு ட்ரெயின் இந்த 4 ட்ரெயினை பிடிச்சிட்டு நீங்கள் கிளம்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நைட்டு நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் கிளம்பிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் அந்த சைட்லேருந்து வரீங்க, காஞ்சிபுரம் சைடு அரக்கோணம் சைட்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரூட் அப்படின்னா நீங்கள் வந்து செங்கல்பட்டு ஜங்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிற ட்ரெயின் நீங்கள் கேட்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நைட்டு ட்ரெயின் அங்கே பிடிக்கணுன்னா நீங்கள் நைட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் கிளம்பி அரக்கோணம் காஞ்சிபுரம் ஜங்ஷனில் நீங்கள் வந்துட்டு 7 மணிக்கு இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி 8:15 இல்லாட்டி 9:15 அந்த மாதிரி ட்ரெயினில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் அந்த லோக்கல் ட்ரெயினை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் வந்து வந்துட முடியும். ஸோ காஞ்சிபுரம் சைடில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இதுதான் ரூட்டு. அதே நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னா திருவள்ளூரில் நீங்கள் அந்த அரக்கோணம் சைடு திருமால்பூர் சைடு அந்த மாதிரி லைனில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த திருமால்பூர் அப்படி இல்லாட்டி காஞ்சிபுரம் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வரதுங்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி திருவள்ளூர்லேருந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து செங்கல்பட்டு அப்படி இல்லாட்டி இந்த சிங்கப்பெருமாள் கோயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்டில் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் செங்கல்பட்டை வந்து நீங்கள் ஜங்ஷனாக வச்சு அங்கேருந்து அந்த ட்ரெயின் பிடிச்சி வரதுங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வேறு மாவட்ட மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சென்னை பார்த்துட்டோம், திருவள்ளூர் பார்த்துட்டோம், காஞ்சிபுரம் பார்த்துட்டோம். அடுத்தது வேலூர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வேலூர்லேருந்து நம்ம வரத்துக்கு ஒரே ஒரு ரூட் என்னென்னா நீங்கள் காட்பாடியிலேருந்து விழுப்புரம் வந்துடுங்க. காட்பாடியிலேருந்து நைட்டு நீங்கள் விழுப்புரம் வந்துட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு 4:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ணி நீங்கள் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ விழுப்புரம்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னா விழுப்புரம்லேருந்து காரைக்காலுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு தான் ட்ரெயின். அதை விட்டிங்கன்னா நைட்டு 11:40க்கு ட்ரெயின், காலையில் 4:50க்கு அந்த ட்ரெயின் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் காட்பாடியிலேருந்து விழுப்புரத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்துடுறது பெட்டர். பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து விழுப்புரம்லேருந்து நீங்கள் ட்ரெயின் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் விழுப்புரம் சைடில் இருக்கிற மக்கள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து ட்ரெயின் டைமிங் மேட்ச் ஆகாததுனால நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விழுப்புரத்துலேருந்து நீங்கள் காரைக்கால் போகணும் அப்படின்னா நீங்கள் மத்தியானம் 2 மணிக்கு தான் ட்ரெயின், சாயந்தரம் 6 மணிக்கு தான் நீங்கள் வந்து போய் கோயிலுக்கு சேர முடியும். அதே நீங்கள் நைட்டு வந்து 11:40க்கு இருக்கக்கூடிய
அந்த காரைக்கால் போகக்கூடிய ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் 4:40க்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த டைமை பொறுத்து நீங்கள் மயிலாடுதுறையிலையோ இல்லை திருவாரூர்லேயோ இல்லை பேராளம்லேயோ இறங்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ விழுப்புரம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரூட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரமில் இருக்கக்கூடிய இன்னொரு மக்கள் வந்து நீங்கள் மயிலாடுதுறை போகிறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து காட்பாடியிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு வந்து ஒரு 2:30க்கெலாம் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் 8:35க்கு நீங்கள் வந்து விழுப்புரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்தில் இருந்து நைட்டு 9:55க்கு ராமேஸ்வரம் போகக்கூடிய வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டே போய் நீங்கள் வந்து கோயிலில் சேர்ந்துட முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காட்பாடியை சேர்ந்த நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு 5:55க்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் காட்பாடி டு விழுப்புரம் போகக்கூடிய 9:10 ட்ரெயினை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்துலேருந்து 9:10க்கு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய 10:25க்கு சோழன் எக்ஸ்பிரஸ் ஏறினீங்கன்னா ஆனால் 12:30 மணிக்கு தான் நீங்கள் போய் சேர முடியும். கோயில் நட சாத்திடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துட்டு ஒரு வழியில் ட்ரெயினில் வரது தான் வந்து காட்பாடி வேலூர் சேர்ந்த மக்களுக்கு கரெக்டாக இருக்கும். திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க நீங்கள் விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து நீங்கள் வந்து வந்துடுறது பெட்டர். அடுத்ததாக சேலம், அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். விழுப்புரம் இந்த சைட் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நீ கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த லைனில் இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த எஸ்எம்விடி பெங்களூரு டு காரைக்கால்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா, ஆனால் இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு மத்தியானம் 1 மணிக்கு எடுக்கிறாங்க சேலத்தில். நீங்கள் வந்து பேரளம்க்கு நைட்டு 7:40க்கே நீங்கள் வர மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது நீங்கள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நீங்கள் பெங்களூர்லேருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் சேலத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற ட்ரெயினில் ஏறினாலும் நைட்டு 9:55க்கு போய் சேர்ந்துருவீங்க. பட் நீங்கள் வந்து மைசூர்லேருந்து கடலூர் வரைக்கும் புதுசாக ஒரு ட்ரெயின் போட்டிருக்காங்களா, அந்த ட்ரெயினில் 11:45க்கு நீங்கள் சேலத்தில் ஏறினீங்கன்னா நீங்கள் காலையில் மாயவரத்துக்கு 6:45க்கு நீங்கள் வந்து வந்துட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த ட்ரெயினே வந்து நீங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூர், மைசூர் இந்த லைனில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜோலார்பேட்டை, அதாவது நீங்கள் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை நீங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே ரூட் வந்து நீங்கள் சேலம் வந்து சேலத்துலேருந்து வந்துடுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதே நீங்கள் வந்து நாமக்கல், கரூர் இந்த பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேக்கில் போய் நீங்கள் சேலம் போய் நீங்கள் போகிறத விட நாமக்கல், கரூர்லேருந்து நீங்கள் வந்து கரூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நைட் அதே மைசூர் டு கடலூர் ட்ரெயின் உங்களுக்கு இருக்குது இல்லையா, அதே ட்ரெயினில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நாமக்கல்லில் இருக்கிறவங்க கரூர் வந்துடலாம். கரூர்லேருந்து வந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காலையில் மயிலாடுதுறை போயிட்டு நீங்கள் போயிட முடியும். ஸோ நாமக்கல், கரூர் மக்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதே நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களா இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கார்டன் எக்ஸ்பிரஸ்னு சொல்லி ஒரு ட்ரெயின் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து காலையில் 3:15க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் எடுக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் 3:15க்கு எடுக்கிறது போக 11:45க்கு தான் காரைக்கால் போய் சேருது. ஆனால் அப்படி சேரும்போது என்ன ஆகுனா, நீங்கள் 12:30 மணிக்குள்ளே நீங்கள் காரைக்கால்லேருந்து நீங்கள் வந்து திருநள்ளாறு கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு சாமி பார்க்க முடியும் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈரோட்டிலேருந்து நைட்டு இப்போ 1 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. ஈரோட்டிலேருந்து மைசூர் வழியாக போகிற ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினும் ஓகே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து நீங்கள் ஈரோடு வந்துட்டு இந்த ட்ரெயினுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து சென்னை போகிற ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் ஈரோடு வந்துடுங்க. ஒரே டிக்கெட்டாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஈரோடு வந்துட்டு இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா காலையில் 6:45ங்கிறது நீங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் நீங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட முடியும். ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுக்கு இந்த நைட்டு இருக்கக்கூடிய மைசூர் டு மயிலாடுதுறை ட்ரெயின் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகூர், நாகப்பட்டினம் மக்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு டைரெக்டாக ஒரே பஸ்லேயே இருக்குது. இவங்க வந்து என்ன பண்ணலான்னா, திருச்சி டு காரைக்கால் போகிறவங்க வந்துட்டு காலையில் 6:50க்கு ட்ரெயினை பிடிச்சாங்கன்னா மத்தியானம் 10:45க்கு காரைக்கால் போயிடலாம். அப்படி இல்லாட்டி திருச்சி டு எர்ணாகுளம் டு காரைக்கால் போகிற ட்ரெயின் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணலான்னா காரைக்காலும் போகலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா,
மயிலாடுதுறை போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரெயின்ஸ் இருக்குது. இவ்வளோ ட்ரெயின்ஸுமே வந்துட்டு நீங்கள் காலையில் விடியகாத்தால 2:45க்கு கிளம்புனீங்கன்னா கூட திருச்சியில் 4:58க்கு நீங்கள் மயிலாடுதுறை வந்துடலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. தொட்டு தொட்டு உங்களுக்கு ட்ரெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறையில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு லோக்கல் ட்ரெயின் ப்ளஸ் அதோட இந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ப்ளஸ் டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் திண்டுக்கல்லில் இருக்கீங்கன்னா நம்ம விடியகாத்தால 1 மணி ட்ரெயின் ஏறினீங்கன்னா காலையில் 4:58க்குலாம் நீங்கள் மயிலாடுதுறை வந்துட முடியும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டோம்னா நைட்டு 9:50க்கு மதுரையிலேருந்து தாம்பரம் போகிற அந்தோதியா ட்ரெயின் ஏறணுன்னா நீங்கள் காலையில் விடியகாத்தால 12:54க்குலாம் நீங்கள் வந்து மயிலாடுதுறை வந்துட முடியும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் நைட்டாக நீங்கள் கோயிலுக்கு வரதுனாலும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் திருச்சி கூட போயிட்டு அங்கேருந்து கூட வரலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் காலையில் இந்த திருச்செந்தூர் டு எக்மோர் ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த ராமநாதபுரம் அந்த லைன்லேருந்துலாம் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ராமேஸ்வரம் டு பனாரஸ் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நீங்கள் வரதை விட நீங்கள் வந்து பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து பஸ் நீங்கள் ஒரு ரூட் வரைக்கும் நீங்கள் திருச்சி வரைக்கும் இல்லை மதுரை வரைக்கும் இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்துட்டு பெட்டர் திருச்சி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து மயிலாடுதுறைக்கு நீங்கள் போகிறதுங்கிறது பெட்டர். ஸோ உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது மேட்ச் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு நீங்கள் வந்து 5:20க்கு ஏறினீங்கன்னா நைட்டே நீங்கள் கோயிலுக்கு வந்துட முடியும். நைட்டு வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி வேணால் நீங்கள் பிளான் பண்ணலாம். ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே. அதுக்கப்புறம் சிவகங்கை அந்த லைனில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ரூட்டை பிளான் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா கன்னியாகுமரி டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ட்ரெயின் திங்கக்கிழமை மட்டும்தான் இருக்குது. அதே நீங்கள் அந்தோதியா ட்ரெயின் இருக்குல்ல, நாகர்கோவில் டு தாம்பரம் அந்தோதியா, அதில் மத்தியானம் ஏறினீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு நீங்கள் வந்து கோயிலில் வந்து மாயவரம் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் பிடிச்சி வர மாதிரி இருக்கும். பட் மயிலாடுதுறையில் அந்த டைமில் பஸ் இருக்குமாங்கிறது தெரியல. பட் அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு வந்து நீங்கள் திருநெல்வேலி அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து மாற்றிக்கிறதுங்கிறது பெட்டர். அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அதே இப்போ நான் சொன்ன எல்லா ரூட்லேயுமே நீங்கள் வந்து ரிட்டன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் சொன்னபடியே நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டு ஒரு வழியில் நீங்கள் பஸ்ஸை பிளான் பண்ணிக்கிட்டிங்கனாலும் பெட்டர். இதே ஈரோடு, சேலம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வந்துட்டு வந்த ட்ரெயினை அப்படியே ரிட்டன் போகும். ஸோ அதனால் அதில் ஏறினீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் நீங்கள் ரிட்டன் ட்ரிப் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வந்துடுறதுங்கிறது பெட்டர். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா தகவல்கள் நம்ம வீடியோஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது போல் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.